சரியா 1947 ஆகஸ்ட் 15 நடுராத்திரி 12 மணிக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி இந்த 2025ஓட 78 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு. அனைவருக்கும் இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இத்தனை நாட்கள் இருக்கிறப்போ ஏன் குறிப்பா ஆகஸ்ட் 15 செலக்ட் பண்ணாங்க? இத்தனை மணி நேரங்கள் இருக்கிறப்போ ஏன் சரியா நடுராத்திரி 12 மணிக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க? இது குறித்த வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சோன்னா அந்த வீடியோவும் போய் பாருங்க. இந்த ஆகஸ்ட் 15 நம்ம மட்டும் இல்லைங்க, நம்மோட சேர்ந்து சில நாடுகளும் அதோட சுதந்திர தினத்தை கொண்டாடுறாங்க. அதுல முதலாவது நாடு தென்கொரியா. ஆகஸ்ட் 15 1945 ஜப்பான் ஆட்சியிலிருந்து தென்கொரியா விடுதலை அடைஞ்சது. இந்த நாளை அந்த நாட்டு மக்கள் ரெஸ்டோரேஷன் ஆஃப் லைட் டே என்ற பெயரில் கொண்டாடுறாங்க. இந்த நாட்கள்ல கலாச்சார நிகழ்ச்சிகள், ராணுவ அணிவகுப்பு போன்ற பல நிகழ்ச்சிகள் அங்க நடக்கும். அதுல இரண்டாவது நாடு வடகொரியா. ஆகஸ்ட் 15 1945 தென்கொரியாவை போலவே வடகொரியாவும் ஜப்பான் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைஞ்ச நாள். இந்த நாள்ல அந்த நாட்டுல பொது நிகழ்ச்சிகள், ராணுவ அணிவகுப்பு போன்ற பல நிகழ்ச்சிகள் நடக்கும். இதுல மூணாவது நாடு காங்கோ. 80 வருஷத்துக்கு அப்புறம் பிரான்ஸ் கிட்ட இருந்து ஆகஸ்ட் 15 1960 அப்போதான் விடுதலை அடைஞ்சிருக்கு. நாலாவது நாடு லிechtenstein. ஆகஸ்ட் 15 இவங்களுக்கு சுதந்திர தினம் இல்ல, ஆனா தங்கள் நாட்டோட இறையாண்மை மற்றும் அடையாளத்தை கொண்டாடக்கூடிய வகையில ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15 தேசிய தினமா கொண்டாடுறாங்க. அஞ்சாவது நாடு பஹ்ரைன். 1931 அப்போ பஹ்ரைன்ல எண்ணெய் வளத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்போ பஹ்ரைன் மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அப்பத்துல இருந்து பிரிட்டிஷ் பஹ்ரைனை ஆட்சி செஞ்சுட்டு வந்துச்சு. சரியா ஆகஸ்ட் 15 1971 அப்போ முறைப்படி பிரிட்டன் கிட்ட இருந்து பஹ்ரைன் விடுதலை பெற்றது. இதுல ஆறாவது நாடு ஜப்பான். ஆகஸ்ட் 15 அதுக்கு சுதந்திர தினம் இல்ல, ஆனா ஆகஸ்ட் 15 1945 ஜப்பான் பேரரசர் 2ஆம் உலக போர் அப்போ நாங்க சரணடைகிறோம்னு அறிவிப்பு வெளியிட்டார். இந்த நாளை ஜப்பான் மக்கள் எண்ட் ஆஃப் த வார் மெமோரியல் டே என்ற பெயர்ல கொண்டாடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை நிறைய பேருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.